நானும் அவளும் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்ததே கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. துருன்னு இருப்பான். அடிக்கு ஒருக்கா போய் எங்காச்சும் விழுந்துருவான், ஏதோ ஒன்று அடிபட்டுரும். அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். ரெண்டாவது தங்கச்சி இன்னும் வரல, ஆல்ரெடி வந்து குழந்தைய பாத்துக்கிற கடமையில் இருக்கா. கடைக்குட்டி சிங்கம் அது ஏன் பொண்டாட்டி ப்ரோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க. பார்த்தாலே தெரியல, வாயெல்லாம் எரியுது மருதனை முத்தம் கொடுத்தனாலே. எல்லாம் இது வந்து என் மச்சனை முதல் தங்கச்சியோட வைஃப். எங்களுக்கு அப்படியே எங்களை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க, எங்க போனாலும் வளைச்சு எடுத்துறாதீங்க. ரொம்ப செல்லமான பையன், ரொம்ப பாசமான பையன். அம்மா மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பான், ரொம்ப செல்லம். ஊத்த முடியாது, நாளைக்கு அப்படி என்னது இது? அது வந்து ஆர்மி அப்படியே கவுத்து விட்டுருவோம் பின்னாடி வந்து. இப்போ இந்த மேரேஜ்க்காக தான் நாங்கள் வந்து 1 இயரா கிட்டத்தட்ட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சுகந்து கிடைச்சது எங்களுக்கு ஒரு ரெக்கிங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது மாப்பிள்ளைய, அப்புறம் அப்படி நாங்களும் ஓகே பண்ணிட்டோம். சிவானிக்கு பிடிச்சிருந்ததுனால அப்புறம் மாமா எதுவுமே ஆப்போசிட் சைடு ஹலோவே சொல்லல, அதுக்குள்ள அத கொண்டாங்க மாப்பிள்ளை கொடுக்கறது வச்சிருக்கிறீங்க. சரி, பிழை இல்லாம சொல்றது கேட்டுக்கோ, நான் ஸ்டாப்பா பிழை இல்லாம பேக்ல சப்போர்ட் இல்லாம அதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது. இங்க பாரு நீ யூடியூப் இவர் அவ்வளவுதான், எல்லாம் இல்லாம இவ்வளவு வந்துச்சுன்னா எதிர்பார்க்கறது வரும். கொடுத்துட்டீங்களாச்சு, 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி ஆரம்பிங்க. ஓகே, ஆமா அக்கா வேணும்ல, தப்பா பண்ண காயின் மட்டும் போயிடலாம், அவ்வளவுதான். அக்காலாம் வேணும். ஓகே, மைக் கொடுத்து வச்சுக்கலாம் ப்ரோ. மக்கள் சிறப்பு சொல்லும் பெத்த மச்சானுக்கு நாங்க சுத்தும் அலாத்தீங்க. வம்சத்துல காந்தி அத்தையோட செல்ல பையன் எங்க மச்சான். ஐசே பாத்துக்கலாம். -3 கேட்டதெல்லாம் வாங்கி தரும். கரைஞ்சிருச்சு +20 எக்ஸ்ட்ரா. எங்க தங்கத்தை கைப்பிடிக்க தாரேறி வந்த மச்சான். தாரே கொண்டு வரேன் நானு.
அதுதான் இவங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தானுங்க. நீங்க ஒரு பையனாக தான் நாங்கள் ஒரு மகளாக தான் பார்க்குறவள, ஒரு மகளாக பார்க்கல. எங்களுக்கு பொண்ணு இல்லை, ஸோ அவள் தான் எங்களுக்கு பொண்ணு. இப்ப இந்த மேரேஜ்க்காக தான் நாங்க வந்து 1 இயரா கிட்டத்தட்ட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்கூடாது, அன்னைக்கே முடிச்சிடணும், இழுத்துட்டு போகக்கூடாது. நாங்கள் எப்படி அப்பப்போ உடனே எல்லாம் இதாயிருமோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப எமோஷ்னலா இருந்துச்சு. இன்னைக்கு அப்பாவுக்கு கண்ணீர், எங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப சிவகாமி பிராண சௌந்தர்யமே சத்யம் சர்வ மங்கல்யமே சிவகாமி சௌந்தர்யமே பிரேமசார சங்கல்பமே சர்வலோக மங்களதாயே. சிவகாமி சௌந்தர்யமே பிரேமசார சங்கல்பமே சர்வலோக மங்களதாயே. யார்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டியது இல்லை. யார்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க வேண்டியது இல்லை. இனிமேல் கட்டிடலாமா?